ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ட்ரெயின் விலாக் தான் பண்ண போகிறோம். எங்கேருந்து எங்கன்னா ஈரோடு டு திருநெல்வேலி. ஆக்சுவலாக நம்ம வந்து திருநெல்வேலியிலேருந்து ஈரோடு போனோம், அது விலாக் எடுக்க முடியல. ஸோ எந்த ட்ரெயினில் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் ட்ரெயின். அதில் நாங்கள் வந்து ஈரோடு டு திருநெல்வேலி தான் போக போகிறோம். இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கோம். இன்னும் நான் கிளம்பிட்டு நான் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். வாங்க நம்ம உள்ளே போய் இன்ட்ரோ கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜன்சதாப்தி. உங்களுக்கு இந்த கோச் ஃபுல்லாக கட்டுறதுல வந்து இந்த கோச் வந்து ஜன்சதாப்தி டைப் ஒரு ஃபுல்லாக காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த இன்ஜின் புல் பண்ண போதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் WAP7 2 இன்ஜின். அது என்ன ஷெட்யூல்னு பார்க்கல, 2 இன்ஜின் இன்றைக்கி நம்ம புல் பண்ண போகும். ஸோ நம்ம இன்றைக்கி லக்கி ஜன்சதாப்தி கோர்ஸ் வந்திருக்கோம். நம்ம ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் போகிறது. நம்ம வந்து அதாவது ஈரோடுலேருந்து திருநெல்வேலி வர போகிறோம். இது கம்மியான ஃபுல் ஸ்ட்ரெச் நம்ம ட்ராவல் பண்ண முடியல. இன்னும் ஒரு நாள் முடிஞ்சால் ட்ராவல் பண்ணி பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா டிலே. அதான் வந்ததே பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் டிலே. இன்னும் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பின உடனே உங்களுக்கு நான் ஷேர் பண்ண மாட்டேன். டிலே 32 மினிட்ஸ் டிலே. எதுக்குன்னா நம்ம ஈரோட்டில் ரொம்ப நேரம் நின்றுட்டோம். ஏற்கனவே வந்தது பார்த்திங்கன்னா டிலே தான். போகும்போது கிளம்பும் போது டிலே. வேரிஸ்மை ட்ரெயின் ஆப்பில் பார்க்கும்போது திருநெல்வேலி போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரியல. ஆனால் ட்ரெயின் எப்படினாலுமே திருநெல்வேலி போகும்போது ஏர்லியாக தான் பெருமைன்னு பார்ப்போம். Camping coach for drag machine staff. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பசூர்னு என்னமோ ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த ட்ரெயினே பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் டிலே ஆகிடும் பசூருக்கு. என்னமோ இப்போ குறைச்சிருக்காங்க இந்த ட்ரெயின். நான் இந்த சைடில் வீடியோ எடுத்தேன். இந்த சைடில் பிளாட்ஃபார்ம் இல்லை, அந்த பக்கம் தான் இருக்குது. அந்த சைட்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். ஹாரன் சத்தம் கேட்கா கேமராங்கெலாம் ஆடிபிள் இல்லை. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்ப போகுது இங்கே பசூர்லேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ இப்போ தான் பசூர் வந்தோம். அதுக்குள்ளே ஒரு நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் நான் பேசி முடிக்கும் போதே ட்ரெயின் டக்குன்னு எடுத்தாங்க. ஏன்னா டிலே இல்லையா, டிலே டக்குன்னு ட்ரெயின் வந்து அடுத்த நாகர்கோவில் வேறு கொண்டு போகணும். இந்தியன் ரயில்வேஸ் தான் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா சூப்பர். எவ்வளோ டிலே வந்தாலுமே கடைசி நேரத்தில் டிலேயை குறைக்கிறது எப்படியோ இந்தியன் ரயில்வேஸ் வந்து எப்படியோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லது.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரிப்புக்கு ஒரு பிரேக் கொடுத்துக்கலாம். சில நேரம் வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்னு ஒரு ஆப் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆப் இதான். ஸோ இந்த ஆப்பில் நம்ம ட்ரெயின் எங்கேருந்து வருதுன்னு காட்டும். ஸோ நான் இப்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நான் எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன்னு காட்டுறோம். ஸோ இப்போ நான் எந்த ஊரில் இருக்குதுன்னு காட்டுதான் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி காட்டும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நான் ஈரோட்டிலேருந்து திருநெல்வேலி வர போகிறேன். ஸோ அது கொடுத்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைன் ட்ரெயின்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதில் உங்களோட ட்ரெயினை இது பண்ணிவிட்டு அந்த ட்ரெயின் எதில் வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ட்ரெயினில் ட்ராவல் இன்சைட் ட்ரெயின்லனாலும் சரி, ட்ரெயினில் இல்லை மற்ற ஸ்டேஷனில் வெயிட் பண்ணாலும் சரி, இந்த ட்ரெயின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமு, அரைவல், டிபார்ச்சர் எல்லாமே உங்களுக்கு காட்டும். சரி, வாங்க நம்ம விளாகை கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செகண்ட் ஹால்ட்டான கொடுமுடின்னு அப்படி ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஈரோடு சைடில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. போகிற வழியில் பார்த்துருப்பீங்க, ரூரல் வில்லேஜ் சைடு வழியாக தான் வந்தோம். என்னமோ கோயில் திருவிழா பண்ண சாமி பாட்டெலாம் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ட்ரெயின் நின்றுட்டு கொடுமுடி பார்த்திங்கன்னா 18 minutes டிலேன்னு போட்டிருக்காங்க. ஆனால் என்ன பார்த்திங்கன்னா டிலே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. பரவாயில்ல, அப்படியே திருநெல்வேலி வர ஏர்லியாக போயிட்டால் ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன் அந்த மாதிரி. அதாவது இந்த ஷாருக் கான் நடித்த அந்த ராஃப்ட் ட்ரெயின் அப்படின்னு ஒரு மூவி இந்த மாதிரி ட்ரெயின் சீன் காட்டுவாங்க. அது சும்மா ரீக்ரியேட் பண்ணுமேன்னு சொல்லி தான் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா அந்த வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படியே ஸ்பீடோ மீட்டர் இருந்துச்சு. ஐசிஎஃப் கோச்செல்லாம் 100 தாண்டி போகும். ஆனால் எல்ஹெச்பி கோச்செல்லாம் பார்த்திங்கன்னா 120 மேலே போகும். ஐசிஎஃப் கோச்செல்லாம் எப்பவுமே இப்படி தான். இன்னும் போகக்கூடிய சீக்கிரத்தில் எல்ஹெச்பி கோச்சஸ்லாம் மாற்றிடுவாங்க. நம்ம ஐசிஎஃப் கோச்சஸ்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் நம்மளால், ஏன்னா நிறைய ட்ரெயின்ஸில் எல்ஹெச்பியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நெல்லை எக்ஸ்பிரஸ்லலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐசிஎஃப்பில் தான் இருந்துச்சு, எல்ஹெச்பியாக மாற்றிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினை கூட மாற்றலாம். ஸோ இப்போ அதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், புகழூர்னு என்னமோ ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். ஆனால் நம்ம இந்த சைடில் தான் இருக்கோம். பிளாட்ஃபார்ம் இங்கே இல்லை, அந்த பக்கம் இருக்கோம். உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், 15 minutes டிலேயால் வந்திருக்கோம். எப்படியோ டிலே குறைஞ்சிருக்கு, நல்லதாக போச்சு. எப்படியோ டிலே குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் டக்குன்னு திருநெல்வேலிக்கு போயிடலாம். ஒரு ட்ரெயின் கிளம்பிட்டு, ஆமாம் டக்குன்னு கிளம்பணும் இல்லையா, டிலே ஆனால் அதுக்கு தான் கிளம்புது. இப்போ உங்கள் ஷார்ட்ஸ் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா கரூர் ஜங்ஷன் தான்.
நடுவில் ஆக்சுவலாக நடுவில் வந்து எந்த இடமே கிடையாது, நேராக கரூர் ஜங்ஷன் தான். ஷெட்யூல் டைம் பார்த்தீங்கன்னா 11:23. ஆனால் டிலே ஆகுமா என்னென்னு கரெக்டாக தெரில. ஆனால் டிலே குறைஞ்சிது. ஃபஸ்ட்டு 30, 40 minutes 30 அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் இப்போ 20, 15 வரை வந்துட்டு டிலே. பரவாயில்ல, எப்படி போகும்போது கண்டிப்பாக ஷெட்யூல் டைம் படி இல்லைன்னா 1 minute 5 minute டிலேயில் போயிடலாம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்லோவாக போகுது. எதுக்குன்னு தெரில, ஸ்பீடாக தானே வந்துச்சு, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு இந்த இடத்துல. எதுக்குன்னு தெரில. ஆக்சுவலாக வந்து நம்ம புகழூருக்கும் கரூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவில் இருக்கிற ஊர் தான் மூர்த்திப்பாளையம். அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா நிற்காது இந்த ட்ரெயின். நமக்கு வந்து நடுவில் அந்த மூர்த்திப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் நிற்காது. ஒரு இப்போ நின்றுட்டு மூர்த்திப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் இது என்னமோ சிக்னலுக்கு நிப்பாட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்லோவாக வந்தது காரணம் நிச்சயமா சிக்னலுக்கு நிப்பாட்டியிருக்காங்க. எந்த ட்ரெயின் வருதுன்னு தெரியல. ஐ திங்க் அந்த சைடு வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வியூ இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நின்றுருக்குன்னு தெரில. ஏன்னா நான் அந்த பக்கம் செக் பண்ணிட்டு வந்தேன். ஒரு ட்ராக் தான் இந்த இடம் வந்து ஒரே ஒரு ட்ராக்ல தான் நிற்கும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ட்ராக் இல்லை, இந்த பக்கமும் ட்ராக் இல்லை. கிளம்பிட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது. ஆனால் இதுக்கு மட்டும்தான் ஸ்லோவாக வருது. மற்ற மணி நேரம்னா பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்பீடாக தான் போச்சு. கரூர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரில. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூர்த்திப்பாளையம்னு என்னமோ ஒரு ஊர் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா ஸ்டாப்பே கிடையாது, சிக்னலுக்கு நிப்பாட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து புகழூர்லேருந்து கரூர் தான் நேராக. மூர்த்திப்பாளையம்ல ஸ்டாப் கிடையாது. எதுக்கு நிப்பாட வச்சுருக்காங்கன்னு என்னமோ ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஆக்சுவலாக இந்த ஊருக்கு ஸ்டாப்பு கிடையாது. ஆக்சுவலாக அன்அஃபிஷியல் ஹால்ட். பைனாப்பிள் விற்றாங்க. சார் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஃப்ரெண்ட்ஸ், கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். 20 minutes டிலேயாக வந்துட்டோம். வேறுலேன்னு சொல்ல வந்துருக்கலாம். 15 to 20 minutes டிலே ஆகுது. இவ்வளோ டிலே ஆகும்னு யாருமே நினச்சி பார்க்கல. ஏன்னா மூர்த்திப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுது அப்படின்னு சொல்லி டிலே ஆகிட்டு. இப்படியே போக போக ஏர்லி ஆகலாம். ட்ரெயின் கிளம்பிட்டு வாங்க ஷார்ட்ஸ் எடுக்கலாம். கரூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. அவங்க நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க, மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். கரூர் மக்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து பேசுகிறேன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆனால் சூப்பராக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் கரூர். நான் வந்து அதிகமாக திருநெல்வேலி டு சென்னை ரூட்ஸை தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் ஈரோடு ரூட்ஸ்லாம் ட்ரெயினில் வந்து ரேராக தான் போயிருக்கேன். ஸோ நல்லா இருக்குது கரூர் ரயில்வே ஸ்டேஷனில். சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. கமெண்ட்ஸில் சொல்லி விடுங்க கரூர்லேருந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா.
மெயின் ஜங்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நடுவில் கொஞ்சம் ஸ்டாப்ஸும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாளையம் அப்படின்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 minutes டிலே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் கிளம்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 102 அவ்வளோதான் ஸ்பீடு போகுது. ஆக்சுவலாக இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஃப் கோச். எல்ஹெச்பி கோச்னா பார்த்தீங்கன்னா 120க்கும் மேலே போகும். இது ஜஸ்ட் ஐசிஎஃப் கோச்னால 102 100 அவ்வளோதான் போகுது. அவ்வளோதான் ரேஞ்சு. 102 தான் போகுது. நானே வேர்ஸ் மை ட்ரெயின் ஆப்பில் ஸ்பீடு பார்த்தேன், வெறும் 102 அவ்வளோதான் போகுது. வேறு ஸ்பீடாக போக மாட்டேங்குது ட்ரெயின். ஆனாலுமே பயங்கரமாக போகுது. 102மே பயங்கர ஸ்பீடாக தான் போகுது. பார்த்தா அவங்களுக்கே தெரியும். நம்ம ஏரியோட ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப நேரம் நின்றுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைடில் கூட்ஸ் ட்ரெயின்காண்டி இவ்வளோ நேரம் நின்றுருக்குமா பாருங்க. ரொம்ப நேரம் நின்றுருக்கோம். ரொம்ப டிலே ஆகும்னு நினைக்கிறேன். 30 minutes தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் அந்த ஏரியோட ரயில்வே ஸ்டேஷனில். நகர்ற மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக நம்ம அதை கூட்ஸ் ட்ரெயின்காண்டி வெயிட் பண்ணியிருக்கோமா என்னன்னு தெரில. ஏரியோட ரயில்வே ஸ்டேஷன் என்னவா இருந்தாலும் நீட்டாக தான் இருக்குது. அந்த பக்கம் இருக்குது. நாம் இங்கே நடுவோடு இருக்கோம். இன்னும் ட்ரெயின் எப்போ கிளம்புவோம்னு தெரில. சத்தங்கக்கா, ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்ப போகுது. எப்படியும் ஒரு வழியில் 30 minutesக்கு அப்புறம் ஏரியோடலேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து இந்த கூட்ஸ் ட்ரெயின்காண்டி அவ்வளோ நேரம் நின்றுருக்கோம். அதுவும் 30 minutes 10 minutes ஆனால் கூட பரவாயில்ல. 30 minutes நின்றுருக்கோம். ஏன் இவ்வளோ லேட்டாச்சுன்னு தெரில. திருநெல்வேலி போகிறதுக்கு 6 o'clock மேலே ஏறும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு. எல்ஹெச்பி கோச்சோட இது பார்த்திங்கன்னா வெயிட் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப வருஷமாக ஐசிஎஃப் கோச் தான் இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஆனால் இப்போ நிறைய இடத்த வந்து எல்ஹெச்பியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அடுத்த ஸ்டாப் வந்து திண்டுக்கல் தான். அதுக்கப்புறம் நம்ம திண்டுக்கல்லேருந்து நம்ம நார்மல் லைன், நம்ம சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிற லைன் அது வழியாக ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நார்மல் திருநெல்வேலி ரூட்டுக்கு அது வழியாகவே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் வர போகும். அதுதான் இன்னும் வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில் தான் இருக்குது. அந்த சைடு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் திண்டுக்கலுக்கு அப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் நிறைய சில ஸ்டாப்ஸ்லாம் நிற்கணும். இது நம்ம திருமங்கலம், அடுத்து திருப்பரங்குன்றம், அந்த மாதிரி ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் சாத்தூர், விருதுநகர், கோயில்பட்டி, அதுக்கப்புறம் மணியாச்சி, அந்த மாதிரி ஸ்டாப்லாம் நின்று அதுக்கப்புறம் திருநெல்வேலி போகும். இது பேசஞ்சர் ட்ரெயினால் நடுவில் கொஞ்சம் கொட்டி ஸ்டாப்லாம் நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திண்டுக்கல் ரீச் பண்ணிட்டோம். இன்றைக்கி நமக்கு ஜாக்பாட் என்னென்னா 20 minutes ஏர்லியாக நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ 20 minutes இங்கே தான் இருக்க போகுது. அது ப்ளஸ் 5 minutes இங்கே இருக்கும். 25 minutes இங்கே தான் இருப்போம். சும்மா பார்ப்போம் நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனை. கோலி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
வேறு லெவல் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழம் வாங்கியிருக்கோம் நம்ம திண்டுக்கல் ஜங்ஷனில். டேஸ்ட் வைஸ் பார்ப்போம். நல்லா ஜூஸியாக ஸ்வீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா சித்தி எங்கள் மாமா கூட இருக்காங்க. ஹெல்ப் நம்ம கோச்சோட எக்ஸ்டீரியர் தான் நான் எல்லாரும் காட்டாமல் இருந்தேன். செகண்ட் ஜன் சர்க்கார் டக்குன்னு ட்ரெயின்குள்ளே ஏறணும். இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸோட விலாக் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி அது ரொம்ப நீளமாக இருந்துச்சு. ஸோ இது பார்ட் 1. பார்ட் 2 அடுத்துக்கு போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீதி பார்ட் 2 நான் இன்னும் கொஞ்ச நாளில் நான் போடுறேன்.